சமீபத்துல பார்த்தீங்கன்னா, இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் மறைவுற்ற செய்தி திரையுலகினரை தாண்டி பல ரசிகர்களையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தியது. அதனையடுத்து அவருக்கு நேர்ல சென்று ரசிகர்கள், பொதுமக்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே அஞ்சலியை செலுத்தினாங்க. அவருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த நடிகர் கார்த்திக் அவர்களை பற்றி பல விமர்சனங்களுமே விழுந்தது. கார்த்திக் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடிகர் தனுஷ் அவர்களுடைய அநேகன் திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு. அப்போதெல்லாம் நார்மலாக இருந்த கார்த்திக் அவர்கள் தற்போது சற்று உடல்நலம் மோசமாகி கொண்டதாக தெரியுது. ஆகையால பலருமே கார்த்திக் அவர்களுக்கு ஆறுதலாக பேசி மீண்டும் அவர் சினிமா படங்கள்ல நடித்து கம்பேக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பல வருடங்கள் கழித்து நடிகர் கார்த்திக் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காராம். சந்தித்தது மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் அவர் பிரபல அரசியல் கட்சி ஒன்றுல இணையவுள்ளதாக சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல்ல ஒரு சில கட்சிகளுடைய பிரச்சார கூட்டங்கள்ல கலந்து கொண்டார். இதனடுத்து அவர் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துல தான் இணைவார் அப்படின்னு பலருமே சொல்லையில அவருமே அதே போலதான் அந்த பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.